42 நீங்க கையில போய் எழுதிக்கிட்டு இருக்கல, இத ஒரு கஸ்டமர் வந்து அவங்ககிட்ட பிரச்சனையா சொன்னாங்களாம். இந்த நம்பரை போய் எழுதிட்டு போ, ஓனர்கிட்ட போய் அவங்ககிட்ட அது எழுதுனா உங்களுக்கு பிரச்சனை தீரும், உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல டிஸ்டர்ப் இருக்காத எழுதியிருக்காங்களாம். இதே மாதிரி நானும் கொடுத்துருக்கேன் பல பேருக்கு. இதே மாதிரி மிருகப்பச்சி ரீதியா கையில எழுத வச்சிருக்கேன். தற்சமயத்துக்கு ஒரு ஊராட்சி ஒன்றியத்துல ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவருக்கு அவரு மேல் அதிகாரி அதிகாரம் பண்றாரு, அவரு கூட சண்டையா இருக்கு, வேலையில இருக்குமா வேண்டாமா பயந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த மிருகப்பச்சி ரீதியா அவருடைய பேருக்கு கணக்கிட்டு அவருக்கு ஏத்த மாதிரி இந்த நம்பரை கையில எழுதிக்கோங்க, உங்களோட அந்யோன்யம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத சொல்றேன். அவர் எழுதிட்டு போகல, ஆச்சரியமா சொல்றாரு. அவர் கையில எலி சம்மந்தப்படுது, அந்த எலி பச்சிக்கு ஏத்த மாதிரியே நானும் நம்பரை ஒண்ணு கொடுத்து விட்டேன். அதை கொடுத்த உடனே அனோனிமாயி அவரு ஆச்சரியமா பாக்காரு. அதே முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல ஊர் மாறுறாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் டார்ச்சர் பண்றாங்க. அவருடைய கையெழுத்துக்கு இன்னொரு மேனேஜருக்கு ஏத்த மாதிரி அதுக்கப்புறம் வேற நம்பரை கொடுத்து அவரும் அதுக்கப்புறம் இவரும் என் கூட அந்யோன்யம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு